தம்பி செந்திலருடைய படத்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு ஆமாடா நீ டக்குனு ஃப்ரேமுக்கு வரக்கூடாது. ஏமாம் இல்லை நீ. நகரக்கலை நிர்வாகிகள் ஐயப்பண்ண கணேஷ் இருக்காப்ல. கணேஷே படிப்படியாய் கழகத்திலே கருத்தாக வளர்ந்து துடிப்புடனே இயல்பாக கழகம் கண்டு காத்து மழையாக இழந்தோம் மகத்தான உண்மை மழையாக இழந்தோம் மகத்தான உண்மை கலையான முகத்தை திருகு காண்பே உன்னை கலையான முகத்தை திருகு காண்பே உன்னை ஆறுமுகம் ஐயாவோட அருமையான புதல்வர் ஆறுமுகம் ஐயாவோட அருமையான புதல்வர் யாரு நானும் பாசம் கொண்ட கழக செயல் மறவர் கலைஞர் பூங்காவிலே அண்ணனடை பயின்றார் கலைஞர் பூங்காவிலே அண்ணனடை பயின்றார் எண்ணத்திலே கழக பணியை இடைவிடாமல் தொடர்ந்தாய்
செந்தில் அவருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைப்பதற்காக நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்களும் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், மாநில கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள், சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த அவர்களுக்கு இந்த விஷயங்களை முழுதும் செலுத்த முடியும் என்பதை சொல்லி மாவட்ட திராவிட முன்னேற்ற வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற செயலாளர் நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், கழகத்துடைய முதன்மை செயலாளர் நேரு புகழஞ்சலி செலுத்துவதற்கு கழக உடன்பிறப்புகளுக்கும் உண்மையானவனாக, நேர்மையானவனாக, இன்னும் சொல்லப்போனால் இந்த புதுக்கோட்டை மாநகரத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாற்றி காட்டியவர் நம்முடைய செந்தில் அவர்கள். நம்முடைய கழகத்திற்கு மட்டுமல்லாமல் ஆட்சி பணியில் அடைந்த ஒரு உத்தம தொண்டனை இழந்துள்ளோம். அவர் அடுத்த மாதம் தன்னுடைய புதல்வன் தம்பி கணேஷ் அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு முதன்மை செயலாளர் அவர்களை வைத்து நம்முடைய அமைச்சர் பெருமக்களை எல்லாம் வைத்து திருமணத்தை மாநாடு போல் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு நித்தம் அதற்கு ஆலோசனை எல்லாம் நம்முடைய அண்ணன் முத்துப்பட்டினவர் ராமச்சந்திரன் அவர்களிடம் சென்று, ஏன் இறப்பதற்கு முதல் நாள் கூட அவரோடு 2 மணி நேரம் இருந்து உணவு உட்பட எந்தெந்த இடத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு பணியாற்றிய அந்த எளிய தொண்டன் திருமண விழா, படத்திறப்பு விழா நடக்கும் என்று சற்றும் அப்படிப்பட்ட அந்த நிலையில் நாமெல்லாம் அந்த குடும்பத்திற்கு
என்ன ஆறுதல் சொன்னாலும் அந்த குடும்பத்துக்கு அந்த இழப்பு ஈடாகாது. அதேபோல் இந்த மாநகரத்திற்கு எத்தனை செயலாளர்கள் வந்தாலும் செந்தில் இடத்தை நிரப்பவே முடியாது. அப்படிப்பட்ட எளிய தொண்டனை இழந்துள்ள அந்த குடும்பம் நிச்சயம் இந்த இயக்கம் கைவிடாது, கைவிட மாட்டோம் என்ற உறுதியோடு நம்முடைய செந்தில் அவர்கள் புகழ் மென்மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இங்கே வந்துள்ள அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அண்ணன் கேட்டு என்று கேட்கின்ற பொழுது, முன்பு சென்ற மனிதரை பற்றி மனிதர்கள் தூற்றிக் கொண்டிருந்தார்கள், அவரை திட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்படியே ஆகட்டும் என்று நான் இறைவனிடம் பிரார்த்தித்தேன். இரண்டாவது சென்ற பிரேதத்தை மக்கள் இவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு அற்புதமான மனிதர் என்று அவரை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். நான் அப்படியே ஆகட்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்தேன். அன்றைய தினம் அந்த இறுதி ஊர்வலத்தை நான் கண்ட காட்சி அதுதான். பல்வேறு இடங்களிலே நான் நின்று மக்களுடைய மனங்களை அறிவதற்காக அங்காக நின்ற பொழுது எந்த ஒரு மனிதனுடைய வாயிலிருந்தும் இவர் கெட்டவர் என்கின்ற ஒரு வார்த்தை வரவில்லை. எல்லோருமே இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இழந்து விட்டோமே என்கின்ற ஒரு பரிதவிப்பு எல்லார் மத்தியிலுமே இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. ஒரு 2 தினங்களுக்கு முன்னால் நானும் என்னுடைய கக்கார் மண்டல தலைவர் வீரான்பாய் அவர்களும் ஒரு திருமண நிகழ்விற்காக கட்டுமாவடி சென்றிருந்தோம். அப்பொழுது அறந்தாங்கியிலிருந்து அப்படியே கட்டுமாவடி, மடைமைக்குடி, ஜெகதாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம், மீன்விசல், அமரடங்கி, ஆவுடையார் கோயில் என்று எங்கு பார்த்தாலும் இவருடைய படம் எல்லா இடங்களிலும் நின்றிருந்தது. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மாநகர செயலாளருக்கு ஒரு மாநகரத்திலே பிளக்ஸ் வைக்கலாம், ஆனால் ஒரு மாவட்டம் முழுவதுமே பிளக்ஸ் வைத்திருக்கிறார் நினைக்கின்ற பொழுது இந்த மனிதர் எந்த அளவுக்கு ஒரு அழகாக, ஒரு அற்புதமாக எல்லோரும் மத்தியிலும் வாழ்ந்து காட்டிருக்கின்றார். அவருக்கும் எனக்கும் உண்டான நட்பு என்பது ஒரு 30 ஆண்டுகால நட்பு. நாங்கள் மைக் செட் வச்ச காலத்திலிருந்தே எங்களோடு பழகிய மனிதர். அன்றைக்கு காட்டிய அன்பு, அந்த அன்பு இன்னும் இருக்கிறது. அவர் பதவிக்கு வந்ததற்கு பிறகு அந்த பணிவு இன்னும் கூடுதலாய் வந்துவிட்டது. ஆகவே இந்த நேரத்தில் அவர் இழந்து வாடி குடிக்கின்ற கழகத்தாருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய நிழலாய் தொடர்ந்த பாசத்திற்குரிய அண்ணன் சேகப்பா அவர்களுக்கும் எல்லாமான இறைவன் இந்த நேரத்திலே ஆறுதல் தர வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அந்த நகரத்திலே இழந்திருக்கிறது. அவருக்கு ஈடு இணையில்ல ஒரு மாநகர செயலாளர், நகர செயலாளர் என்று மாநகர செயலாளராக பணியாற்றியவர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் துறைவைக்கோ எம்பி அவர்களுக்கு அறிமுக கூட்டம் அண்ணாசிலை அருகாமையில் அண்ணன் நேரன் அவர்கள் அறிமுகப்படுத்துவதாக முடிவு செய்யப்பட்டு இருந்தது. நாங்கள் அந்த காலை நான் டூருக்கு அவரோடு சென்று விட்டேன். அந்த இடத்துல காவல்துறை அனுமதி கொடுத்து விட மாட்டேங்கிறார்கள். அடுத்த என்ன செய்யலாம் என்று 1 மணி நேரத்திலே நாங்கள் அமைக்கப்பட்டிருந்த தேர்தல் அலுவலகத்திலே பல லட்சம் பேரை திரட்டிய ஒரு ஆற்றலுக்கு செயல்முறை திராவிட முன்னேற்ற கழகம் இழந்திருக்கிறது. அந்த ஈடு இணையாத ஒரு மாநகர செயலாளர் இழந்திருக்கிறோம். இந்த மாநகராட்சி நகராட்சியை கனவாக அவர் நினைத்தார். அந்த கனவை நிறைவேற்றினால் அவருடைய ஆசை நிறைவேறும். நம்முடைய நகர்ப்புறத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த மாநகராட்சி ஆக்கப்பட்ட பின்னால் எந்தெந்த ஊராட்சி இணைக்கப்பட்டது அனைத்து ஊராட்சிகளுக்கும் சென்று இந்த ஊராட்சிகளுக்கும் சிறப்பாக நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சரிடத்திலே பணிகளை வாங்கினார். எல்லா பணிகளையும் செய்து தர என்றும் 24 மணி நேரம் உழைத்த ஒரு மாநகர செயலாளரை இழந்திருக்கிறோம். அவருடைய நினைவை நிறைவேற்றுகின்ற வகையிலே அண்ணன் நேரு அவர்களே, உங்களுடைய எண்ணம் புதுக்கோட்டை மாநகருக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு அவருடைய புகழ் நிலைத்திருக்கிற வகையிலே இந்த மாநகராட்சி மிக எழுச்சியாக இருக்கிறோம் என்று கேட்டு புகழஞ்சியை செலுத்தி அவருடைய குடும்பத்திற்கும் இயக்கத்திற்கும் அஞ்சல் செலுத்தி விடைபெறுகிறேன். நான் எப்பொழுதும் தீபாவளி என்றால் கூட செந்தில் அப்பாவோடு தான் உணவு
அதே நேரத்தில் அமைச்சரோடு பழகிய நேரத்திலிருந்து அவன் பம்பரமாக சொல்ல ஆரம்பித்தான். நான் என்னோட இருந்தபொழுது அவன் அரசு அணியில் சேர்ந்து விட்டான். நான் கேட்டேன், என்ன குறுக்கி ரெக்கை முளைத்து விட்டதோ என்று கேட்டேன். அதற்கு அவன் சொன்ன பதில், ஆமாம் சித்தப்பா, என தேடி போகிறது அப்படின்னா. என தேடி போகணும்னு சொன்ன வார்த்தைக்கு எனக்கு இப்பொழுதுதான் அர்த்தம் தெரிகிறது. என்னை கலந்து வைத்து விட்டு சென்று அந்த அளவுக்கு அவனை நாணயம், கௌரவம், மரியாதை, சுயமரியாதை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து நகரில் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி அவங்க அப்பா இவனை வந்து இளைஞரை ஆக்கிடுவோமானு கேட்டேன். அவங்க அப்பா வந்துட்டார். ஆனால் நான் சிக்கனம்னு அவங்க அப்பா போய் ராமன் கடையில் போய் ஏழை கடையில் போய் 4 கிலோ வாங்க சாப்பிடுறேன், இங்கே சாப்பிட பண்ணி செலவு பண்ண மாட்டேங்க வாங்கி வந்து உடம்பு வைப்பார். நான் சிக்கனம் சொன்னோடனே அப்போ 1 கிலோ உடம்பு இவன் 2 பேருமே அப்பா நீ நினைச்ச சிக்கனம் சாப்பிடுறதுமா. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை அண்ணன் நேரம் கேட்ட என்னன்னா பழகினதை ஒரு சின்ன விஷயம்னா கூட அவர் இவ்வளவு செல்வாக்கு வந்தால் கூட அவர் எங்களுக்கு ஆக்சிடென்ட் செந்தில் அப்பான்னா உதய சமூகம் சந்திரசேகரெல்லாம் அங்கே மருதாபுரி சென்று அமைச்சர் திருமணத்தை முடிச்சுட்டு முதலமைச்சர் கலைஞர் வரணுன்னு ஆக்சிடென்ட் மரணம் செஞ்சு வந்துட்டார். அவர் மாதிரியெல்லாம் அதே அப்பா அதே மாதிரி கண்ணாபுரத்துலாம் வந்துடுவார், வீட்டுக்கு வந்துடுவார், இல்லைன்னா ராஜிக்கு வந்துடுவார். அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலைன்னா நான் கலைஞர் எனக்கு வேண்டியவராக இருப்பார், தளபதி எனக்கு வேண்டியவராக இருப்பார். இருந்தாலும் அண்ணன் இல்லாமல் என் பொண்ணுக்கு தேவை முதலமைச்சராக இருந்து அண்ணன்கிட்ட தான் போய் கூட்டிகிட்டு போவேன். உடனே ஏற்பாடு என் பொண்ணுக்கு வந்து கண்டாக்டர் வேணும்னு உடனே அண்ணனை தான் தளபதியை கூட்டிகிட்டு போவேன். உடனே இதெல்லாம் தெரியும், நான் நேராக போக மாட்டேன். அவ்வளவு ஆக்டிவாக இருப்பேன். அதை விட ஒரு பெரிய விஷயம் 95-96 மாநாடு வருஷமாக ஞாபகம் மாட்டேன். அப்போ நானும் யாரும் போனாலும் அண்ணனை போய் பார்த்துட்டு வெளியே வரோம். வரும்போது அண்ணன் நேராக கூட்டி அந்த தில்லை நகரில் ஒரு அம்மா மிஸ் வச்சுருக்காங்க, பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவாங்க. இவர் என்ன இவ்வளவு தகுதியாக இருந்து கூட இவ்வளவுலாம் இறங்கப்படுகிறாரு தொண்டர்கள்ட்ட நினைக்கும் போது அந்த தொண்டர்கள்ட்ட வந்து என்னிட்ட இருக்கும்போது சிக்கனமாக இருந்தான். இவர்கிட்ட ஒரு 10-7 வருஷமாக பழகி பணத்தை அவர் எப்படி எடுத்து அடிக்கிறாரோ அதே மாதிரி அடித்து எல்லாத்தையும் கைப்பிடித்தான். ஆனால் இது பெரிய அரசியல் தாண்டா அப்படின்னு நினச்சிட்டு வெரி குட், உனக்கு நீர் ஒன்றுமே இல்லைடா புதுக்கோட்டையில், நான் இதை கற்றுக்கலடா, நாங்களாம் ரொம்ப சிரமப்பட்டு வந்தவங்க, எனக்கு இந்த அரசியலில் ஒன்றுமே இல்லைன்னு தெரியும். 30 வருஷமாக 100 ரூபா சம்பாதிக்க அரசியலில் ஒன்றும் வழி தெரியல. கலைஞர்களை பழக்கணும், தளபதி பழக்கணும், அந்த பழக்கத்தோடு தான்டா நான் போனேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு பச்சை இருந்து போடுறதோட நான் இருக்க மாட்டேன். அது என்னுடைய கேரக்டர். யாரும் தொண்டை பாதிக்கிறானோ அவனை தூட அரசியலில் வேறு யாரும் பண்ண மாட்டேன்னா. இப்போ பச்சைகளை போனால் அதில் வெயில் தாங்க காய்ச்சாங்க, இதில் போனால் இதில் வெயில் காய்ச்சாங்க, ஒரு மாதிரியாக போய் அந்த நிலைமை நமக்கு வேணாண்டா அப்படின்னு. ஆனால் நெளிவு சுழிவா அவங்ககிட்ட நான் தான் கற்றுக்கணும். அதை எங்கள் அமைச்சர் நேரம் என்ன கற்றுக் கொடுத்துட்டாரு. நான் ரெகுபதி என்ன அடுத்த செலவாண்டி அவன் போக்கில் செலவெல்லாம் பண்ணி இந்த கட்சியை காப்பாற்றி சொல்லி விடைபெறுகிறேன். மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டி அவர் காரில் இருக்கிற போது அங்கிருந்து எங்கள் காரை பார்த்துவிட்டு செந்தில் அமைச்சர் சட்டத்துறை அமைச்சரை தட்பவெப்ப சூழ்நிலை மாறி நிகழ்ந்தாலும் காலையில் அண்ணன் வணக்கம்னு போடுவார். நான் உடனே வணக்கம் செந்தில்னு போடுவேன். 23ஆம் தேதி காலையில் 24ஆம் தேதி பெரியார் நினைவு நாளுக்காக முரசொலிக்கு எழுதிட்டு ஒரு மணி நேரம் காலம் தாழ்ந்து நான் வழக்கமாக செந்திலுக்கு பதிவு போடும்போது நம்முடைய நகர துணை செயலாளர் செந்திலோடு பணியாற்றிய அன்பு தம்பி பொறியாளர் மணிவேலன் ஃபோன் வருது. நான் எல்லாத்துக்கும் ஃபோனை அட்டன் பண்ணேன். அவர் தான் இந்த அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறார். மணிவேல் தெரியுமா அவங்களுக்கு? அவர் பேரை சொல்லாமல் எனக்கு சொன்னப்போ நான் இவரை தான் சொல்ல போகிறான்னு நினைக்காம யார் கேட்டது சொன்னார். பிறகுதான் வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன் 6:23க்கு அண்ணன் வணக்கம் போட்டிருக்கிறார். நான் வணக்கம் செந்தில் போடுறதுக்குள்ளே நம்மளை விட்டு போயிட்டாரு. வணக்கம் செந்தில் போட வேண்டியன்னா அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்த வேண்டிய பதில் வணக்கம் போடாமல் புகழ் வணக்கம் செலுத்த வேண்டிய நிலை உருவாகிடுச்சு. மாநகரத்தை சுற்றி மாவட்டத்தை அப்துல் கனி சொன்ன மாதிரி மாவட்டம் முழுக்க இருக்கிற செந்தில் மீது அன்பு கொண்ட எல்லோருமே கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு சாதாரண செய்தியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். கேட்குற உங்களுக்கு சாதாரண செய்தியாக இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய செய்தி. நான் அசைவம் விரும்பி சாப்பிட்றேன். குறிப்பாக பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன்.
அதுலேயும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நேரத்தில் நான் வசிக்கிற பகுதி கிட்டத்தட்ட ஒரு 30-40 இருக்கிற அந்த மக்கள்லாம் எவ்வளோ இலக்கியாக இருப்பாங்க. செந்திலே எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. உங்களுக்கு தெரியும், நான் அசைவம் சாப்பிட்டு 15 நாட்கள் ஆகுது வீட்டை வர. உள்ள விரதம் இருக்கணும், நோம்பு இருக்கணும் அப்படிலாம் இல்லை. அனுப்பிச்சு செய்யலாம், அதற்கு விருப்பமே இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய விருது என்று கருதப்படுகிற உயர்ந்த விருது கவிஸ்கோ அப்துல் ரஹ்மான் பெயரில் 2000 கலைஞர் கொடுத்த விருது எனக்கு கொடுத்தாங்க. இந்த 26ஆம் தேதி வேலூருக்கு போகிறேன். போகிற வழியில் திருவண்ணாமலையை தாண்டி ஒரு விபத்து காரணமாக, எங்கள் வண்டி இல்லை, சாலையில் ஒரு விபத்து காரணமாக 1.5 மணி நேரம் காலம் தாண்டி போகிற 3 மணி வரைக்கும் பேராசிரியர் அப்துல் காதர் எடுத்து கிட்டத்தட்ட அந்த அப்துல் ரஹ்மான் அறக்கட்டளை சேர்ந்த 23 தமிழ் அறிஞர்கள் சாப்பிடாமல் உட்காந்துருக்காங்க. நான் சாப்பிடுறது சொன்னால் அவங்க கேட்கல. அன்றைக்கி விருது பெறக்கூடிய விழா நாயகர்களை கூட என்னை எதிர்பார்த்து மரியாதை கொடுத்ததுக்காக பெருமைப்பட்டதாக உட்காந்தாங்க. தமிழ் அறிஞர் பெருமக்கள் அப்துல் காதர் வந்துட்டு அனைவரும் இருக்காங்க. ஒரு 150 பேர் இலை விருதுக்காக இலை வச்சு உட்காந்துருக்காங்க. அத்தனை இலைகளையும் வேலூர் வாணியம்பாடி பிரியாணி எப்படி உங்களுக்கு தெரியும்? பிரியாணி பிரிவாக்கப்பட்டிருக்கிறார். நான் உட்காந்து சொன்னாங்க நிறைய வழிகள். நான் சொன்னேன் அப்துல் காதர் எனக்கு சொன்னேன், இதை மன்னிக்கிறீங்க, நான் அசைவம் சாப்பிட்றது இல்லையா, இன்னொரு 20 நாள் ஆகியா அப்படின்ற பிறகு அவசரத்துக்கு ரசம் கூட எல்லாரும் மோர் கூட கொடுத்து நான் சைவம் சாப்பிட்டேன். என் தாயாருக்கு நான் அப்படி சைவத்தை பின்பற்றலை. என் தந்தையாரை இழந்தபோது நான் சைவம் தான் சாப்பிடுவேன்னு பிடிவாதம் இருக்கலை. எங்கள் அக்கா பையன்களே ஒருத்தர் இருக்கான், இப்போ வந்து ஜேபின்னு இல்லை, ஜேபின்னு ஒருத்தர் எனக்காக எதனாலும் செய்வோம். அவன் இறந்த போது முகவழிப்பு செய்ய வந்து அப்படி செஞ்சுருக்கிறது. அவன் இறந்த போது கூட நான் அசைவத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் என் அன்பு தம்பி செந்தில் மறைவுக்கு பிறகு இங்கே பேசி கொடுத்த இந்த நிமிடங்களை என்னால், நான் ஒன்றும் பெரிய ஆன்மீகத்திலேயோ சடலை சமுதாயத்திலேயோ மூலமாக இல்லை, அது நேர விருப்பமான என்னை அறியாமலேயே நான் சைவம் தான் சாப்பிட்டுருக்கேன். இந்த ஒன்று தாங்க ஒருத்தர் மேலே செலுத்துகிற உண்மையான அன்புக்கும் எவ்வளோ பெரிய மனிதனுடைய அன்பையை பெறுவதற்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நிகழ்ந்தவர் செந்தில் என்பதற்கு இதை விட எடுத்துக்காட்டு சொல்லி போய் பெறுவார். சில விஷயத்தில் அமைச்சருடைய ஆளுன்னு சொல்லிட்டு அதிகாரிகிட்ட பெற்றுக் கொடுப்பார். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த இளைஞர். இந்த புதுக்கோட்டை நகரத்தில் அண்ணன் வீரமணி அப்பா பிசா அருணாச்சலத்திலிருந்து அவர் காலத்தில் ஞானமுத்தா இருக்கட்டும், நம்ம சிக்கரசு அப்பா ஆனா மாணிக்கமாக இருக்கட்டும், எவ்வளவோ பேர் இந்த கட்சியை வளர்த்தவங்க காடு வச்சு அந்த மத்தியத்துக்கு பிறகு ஆதிமூலம்லேயே பிறகு சேர்ந்த பக்கத்து வீதியை சேர்ந்த ஆதிமூலம், அதில் கூட பிச்சைக்காரன் செத்தாலும் கட்சிக்காரன் சாலையில் செத்து போனேன். 2 சக்கர வாகனத்திலேயே கட்சி நடத்திய செடிகள், இன்றைக்கி நடபாடு செடியாக இருக்கிற ரத்தனம் போன்றவர்கள் அண்ணன் ஆதிமூலத்துக்கு பிறகு முத்துச்சாமி, எந்த உச்சத்துக்கும் போய் கட்சிக்காரனை காப்பாற்றுவான். முத்துச்சாமின்னு பேர் இருக்கிற மாதிரி முத்துசாமிக்கு பிறகு நயனா முகமது, அண்ணன் கீரமணி, எவ்வளவோ பேர் இந்த நகரத்துக்கு நகர கலாச்சாரம் வந்து பல்வேறு சிறப்புகளுக்கு உரியவர்களாக அவர் காலம் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதுக்கோட்டையின் பொற்காலம் செந்தில் காலம்தான் என்பதை நினைவுகிட்டு போகிறார். சும்மா ஏதோ அன்புக்காக பாசத்துக்காக பாராட்டுறது இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் வீரம் என்ன தான் ஆதரித்தேன். செந்திலுக்கு எதிரடியை தான் நான் திரட்டி கொண்டு போய் கடைசி வரைக்கும் மாவட்ட செயலருக்கு எனக்கு கடுமையான சண்டை. அவர் மாவட்ட செயலர் செந்திலாம் உடனட்டார். இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. ஆனால் உழைப்பால், அணுகுமுறையால், பணிவால், தன்னடக்கத்தால், மூத்தவர்களை மதிக்கிற அந்த தன்மையால் பெயர் பெற்றது செந்தில். அவங்க அப்பா ஆறுமுகம் படம் டிசம்பர் 3ஆம் தேதி இந்த வீதி பூரா இருக்கும். இது சுற்றி பழைய பெருமைக்கு புதிய பெருமை அந்த படங்கள் இருக்கிற இடத்துல கூட இப்போ செந்தில் படம் இருக்கிறத பார்த்து சகிக்க முடியல. என்னால் முடிக்க போகிறேன். நிறைய பேர் இங்கே பேச வேண்டியது, எவ்வளோ நேரம் வேணுமானால் செந்திலை பற்றி பேசியிருக்கலாம். நான் முடிக்க போகிறேன். நகர செயலாளர் ஆன உடனே சகோதரி நகரமன்ற தலைவராக பொறுப்பேற்ற உடனே யாரும் கேட்கல, யாரும் கோரிக்கை வைக்கல. பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் வரைக்கும் ஒரு கட்சிக்காரங்க அவங்க கட்சியினுடைய தேர்தல் சின்னத்தை மின்க முன்னில் வச்சுருந்தாங்க. தெரியும் உங்களுக்குலாம். வந்து அடுத்த 24 மணி நேரத்தில் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு செந்தில் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு தெரியும். நாடே ஒரு தலைப்பு செய்தியாக அத்தனை ஏடுகளில் ஊடகங்கள் வந்தது. கலைஞருடைய பேனாக கடற்கரையில் வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னு நன்றி கேட்டவர்களெல்லாம்
கலைஞர் வாங்கி தந்த உரிமையை சாப்பிட்டு உண்டு கொழுத்து திரிந்த சில ஜென்மங்கள்லாம் கலைஞர் சிலையை கடற்கரை வைக்கலாம்னு சொன்னப்போ நாங்கள்லாம் மேடையில் பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணன் கொடுத்த கலைஞர் பூங்காவில் கலைஞருடைய எழுதுகோலை மிக உயரமாக வைத்து, நான் ஆறுமுகம் புள்ளடா கலைஞருடைய கொள்கை சிப்பாயிடான்னு காமிச்சனே எங்கள் சிந்தி. கடைசியாக புதுக்கோட்டை நகரத்தில் நம்முடைய வடக்கு மாவட்டத்தில் ஃபோன் பண்ணுற செந்தில் என்ன சரி புதுக்கோட்டை நகரத்தில் ஏதோ மாற்றுக் கட்சிக்காரங்க பெரிய இருசக்கர வாகன பேரணி நடத்திருக்காங்க கேள்விப்பட்டீங்கன்னு. நீங்கள் இப்போ தானே கேட்குறீங்க, நாளை காலையில் புதுக்கோட்டைக்கு வந்து பாருங்கன்னு சொல்லி 5000 இருசக்கர வாகனங்களை நம்ம முத்துராஜாக்கெல்லாம் அதை போட்டி பண்ண வந்துருச்சு. செந்திலும் ஓட்டுறாரு, அவரும் ஓட்டுறாரு. நகரத்தையே மாநகரத்தையே அதிரடியாக கதிகலங்க வைத்து அத்தனை பொதுமக்களும் வெளியே விடுகிறவர்களுக்கு வெறும் அது இருசக்கர வாகன பேரணி மட்டும் இல்லை, அத்தனை தெருக்களிலும் கல்வெட்டு போட்டு கொடியேற்றிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாவீரனை, கொள்கை லட்சிய செம்மலை இழந்திருக்கிறோம். அண்ணன் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் இருக்கீங்க, சட்டத்துறை அமைச்சர் மனிதநேய பண்பாளர் ரகுபதி இருக்கீங்க. நமக்கு எப்போதும் உறவாக தெரிகிற அண்ணன் வணக்கத்துக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திடீர்னு வந்திருக்கீங்க. எளிமையின் இலக்கணமாக தெரிகிற நம்முடைய பிற்பட்ட உலகத்துறை அமைச்சர் நீங்களாம் இருக்கீங்க. மாநில மாவட்ட நகரக்கழக நிர்வாகி சார்பாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கையை மற்ற எல்லாரையும் விட வைப்பதற்கு நான் உரிமை படைத்தவன், தகுதி படைத்தவன். உங்கள்கிட்ட கோரிக்கையாக கூட இல்லை, அன்பு கட்டளை இருக்கிறேன். ஆறுமுகனுடைய குடும்பத்தை, குறிப்பாக என் தம்பி செந்தில் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த புதுக்கோட்டையில் பல முன்னோடிகளுடைய பிள்ளைகள் கடன் தெரியாமல் போயிட்டாங்க, இடம் தெரியாமல் போயிட்டாங்க. திமுக கட்சிக்காரனை காப்பாற்றும் என்பதை மெய்ப்பிக்கிற வாய்ப்பை செந்தில் குடும்பத்திற்கு நீங்கள் ஆக்கப்போகிற செய்யப்போகிற கடமையிலே உறுதிப்படுத்துங்கள் என்று கேட்டு என் தம்பிக்கும் அவர் குடும்பத்திற்கும் அவரை நம்பி களப்பணியாற்றிய தோழர்களுக்கும் நான் என்னை சார்ந்த அனைவரும் எப்போதும் துணை இருப்போம் என்று சொல்லி என் தம்பிக்கு தோல் வழக்க செலுத்தி அமைகிறேன். முத்துராஜ் அவர்கள், நீலமேகம் அவர்கள் மற்றும் இங்கே அஞ்சிகா அவர்கள், அண்ணன் அண்ணா விருது பெற்றிருக்கிற அண்ணன் வெளியிலே வந்து அவருடைய பணியை செய்கின்ற போது நாங்கள் மாவட்ட கழகம் மாநாடு நடத்துகிறோம். குற்ற துணையாக இருப்பவர், அப்படி குற்ற துணையாக இருந்து மிக நெருக்கமாக இந்த கழகத்தின் மீது இவ்வளவு பற்றுள்ள ஒரு தலைவர், ஒரு கழக தொண்டர், மூத்தவர் என்ற முறையிலே நிறைய பழகியிருக்கிறேன். அவர் மூலமாக செந்தில் எனக்கு பழக்கம். செந்தில் பழகிய பிறகு அவர் இந்த புதுக்கோட்டையில் யாரை பற்றி எப்போதும் குறை சொன்னதே கிடையாது. எல்லாவரும் அவருக்கு வேண்டியவர்கள். நேரடியாக எதிர்த்தாலும் கூட அதையெல்லாம் நம்ம அரசு இருக்கிறார். அரசு நம்முடைய முன்னாள் மாவட்ட கழக அரசு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே பணியாற்றிய காலத்தில் சரி, அவர் அரசிடம் சொன்னேன், ஆனால் நாங்கள் செல்ல போட்டுவிடேன், அடுத்த தடவை போட்டுக்கலாம், இப்போ 900 போட்டுக்கலான்னு சொல்லிட்டார் அரசு. அப்பவும் வருத்தப்படல. செந்தில் உடனடியாக அரசுக்கு ஆதரவாக தான் இருந்தார்கள். நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற இயக்கத் தோழர்களோடு மிக நெருங்கிய நண்பராக, தொண்டனாக இருந்தவர். நான் இங்கே இருக்கிற அனைத்து தலைவர்களையும் பேசியிருக்கிறேன். பல்வேறு தலைவர்கள் வந்திருக்கிறார், பின்னால் ஒன்றிய செயலாளர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய எப்படியும் பார்த்தால் நாங்கள் அரும்பாடுபட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் திருச்சியிலே பணியாற்றினால் இங்கே புதுக்கோட்டையில் இருக்கிற கழக தோழர்கள் வெகுவாக திருச்சியை தாண்டி வெற்றி பெறுவார்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன். நான் அதை தலைவரிடமும் சொல்லியிருக்கிறேன், கலைஞரிடமும் சொல்லியிருக்கிறேன். இப்போது இருக்கிற நம்முடைய மாண்புமிகு தலைவர் முதலமைச்சரிடம் சொல்லியிருக்கிறேன். அண்ணன் நானுக்கு செஞ்ச பஞ்சாயத்து நாங்கள் 90% வெற்றி பெற்றிருக்கோம். ஆனால் புதுக்கோட்டை 95%, 98% திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. கழகம் என்று சொன்னால் மிக சிறப்பாக புதுக்கோட்டையில் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே காந்தி மிக மிக வேண்டியவர். காந்தி என்னோட அன்பு மிகவும் எங்கள் இந்த வீட்டிலே இருக்கிறவர். அவருக்கு பிறகு செந்தில் அவர்கள் இருந்தார்கள். 2 பேருமே இன்றைக்கு இல்லை. மீண்டும் இருக்கிற கழக தோழர்களோடு நான் ஒவ்வொரு தோழருமே எனக்கு முக்கியமானவர்கள். அதில் வந்து மாற்ற முடியும். இங்கே புதுக்கோட்டையை பொறுத்தளவு இதில் இந்த இருக்கிற தோழர்கள் ஒரு வேறு ஓடுமானால் முதலிலே மகிழ்ச்சியடைவன் நானாக தான் இருப்பேன். அந்த அளவுக்கு வச்சு ஆர்வம் சொல்வார். ஆனால் நீங்கள்லாம் திமுக
ஆனால் அதிமுகவில் இருந்தாலும் ரகுபதி தான் எனக்கு உதவுன்னு சொல்லி ரகுபதியை சொல்லுவார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஆனால் இப்போ நாங்கள் அவர்கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறோம், ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஏன்னா கருதப்பட்ட நம்ம சொன்னது போல இங்கே அவர் நமது ராமச்சந்திரன் அவர்கள் இந்த குடும்பத்துக்கு மிக மிக வேண்டியவர். அவருக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு ராமச்சந்திரன் அவர்கள் வந்தோம் பார்த்தோன்னு கூட போயிருக்கலாம். ஆனால் செல்லப்பாண்டை நினைத்து இந்த நிகழ்ச்சி அவருடைய திருமணம் இருக்கிறது, உடனடியாக இந்த படத்திறப்பு அவர் நடத்திவிட்டு நான் சொன்னேன், தலைவர் வரும்போது இதை நம்முடைய இளைஞரணி செயலாளரை வைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு படத்திறப்பு நடத்தலாம் என்று சொன்னேன். வீட்டில் திருமணத்தை வச்சுட்டாங்க, பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டாங்க. இன்னும் நீண்ட நாள் இதை இருக்க முடியாது, இது உடனடியாக இதை செஞ்சுட்டு அடுத்த திருமண வேலைக்கு போகணும்னு சொன்னதுனால தான் இதில் என்னென்னா அடுத்த தடவை தலைவர் வந்தாலும் இளைஞரணி செயலாளர் வந்தாலும் இந்த இல்லத்திற்கு அழைத்து வந்து அவர்கள் செய்ய வேண்டிய மரியாதையை செய்வது நான் மட்டுமில்லை, இருக்கிற அனைவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட செந்தில் மறைந்திருக்கிறார். கழகத்தோழர்கள் அனைவரும் அவர் மீது பாசம் கொண்டு இங்கே வந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் இவ்வளவு கழகத்தோழர்களும் ஒரே இடத்தில் கூடியிருப்பது அவர் மீது பெற்றிருக்கிற அன்பின் காரணமாக தான் வந்திருக்கிறார்கள். எனவே அவருக்கு வணக்கத்தை தெரிவிப்பதோடு நம்முடைய உத்தரவாகவே சொன்னார் கவிஞர், அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று. நிச்சயமாக அனைத்து பேருமே ஆதரவாக இருப்போம். அவருடைய அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் அனைவரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.